நெல் பயிரின் விலையை உயர்த்துவதோடு தாவர விதை மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என தீபகற்பத்தைச் சேர்ந்த நெல் விவசாயிகள் மலேசிய பிரதமருக்கு தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துள்ளனர். சுமார் 1000 விவசாயிகள் பிரதமர் இலாகாவின் முன் தங்களுடைய கோரிக்கை மனுவை சமர்ப்பித்ததாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். அனைவரின் வயிற்றுக்கும் தேவையான அரிசியை வாரி வாரி தருகின்ற இந்த விவசாயிகளின் வருமானம் சிறுக சிறுக தேய்ந்து வருவதாக நெல் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களால் தற்போது உற்பத்தி செய்யப்படும் நெல் விதைகளை இவர்கள் மற்ற விவசாயிகளுக்கு விற்கவோ அல்லது பரிமாற்றம் செய்யவோ முடியாது. இதற்கான சட்டம் அடுத்த நாடாளுமன்ற அவையில் நிறைவேற்றம் செய்யப்படுவதை அதனை நிறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் பிரதமரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தீபகற்ப மலேசியா முழுவதிலும் இருந்து அரிசி விவசாயிகள் 2 முக்கிய பிரச்சினைகளை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். நெல் விலையை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள், ஒரு டன் நெல்லுக்கு 1300 1800 ரிங்கிட் வரை உயர்த்த வேண்டும் என்பது இவர்களின் விருப்பம். டீசல் மற்றும் நெல் விதைகள் தொடர்பான விலை அதிகரிப்பால் இந்த விலை உயர்வு அவசியம். அரிசியின் விலை உயர்வு முக்கியமானது. அரிசி விவசாயிகளின் உயிர் வாழ்வை உறுதி செய்து நாட்டின் உணவு விநியோகத்திற்கு உத்தரவாதம் இது வழங்கும். 2023 முதல் பல்வேறு செலவுகள் உயர்ந்துள்ளன. அவற்றுள் நெல் விதைகளின் விலை 2023 முதல் 2 முறை உயர்ந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 20 கிலோவிற்கு 45 ரிங்கிட் என விற்கப்பட்ட நெல் விதை தற்பொழுது 20 கிலோவிற்கு 58 ரிங்கிட் என விற்கப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார்.